Hi all, welcome to Aarti Balaji's Makeover Styles. இது வந்து அகெயின் கலாஷேத்ராவில் வந்து அந்த பிரான்ஸ் ஐட்டம்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக ஆர்த்தி பாலாஜிஸ் மேக்ஓவர் ஸ்டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடைய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரான்ஸ் டெக்கார் பீசஸ் இருந்தது. இது வந்து சிலதெல்லாம் ரொம்ப பெரிய பீசஸாக இருந்தது, சிலதெல்லாம் குட்டி குட்டியாகவும் இருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க், ஸ்பெஷலி இந்த கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதாவோட இருக்கக்கூடிய செட்டு. இது அகெயின் ஒரு ராதா கிருஷ்ணன். ஸோ ஒரு கார்னரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சா நம்ம வந்து நமக்கு ப்ரைஸில் அங்கே பட்ஜெட்டில் என்ன வருதோ அது 1 piece நம்ம வந்து வாங்கி அதை பண்ணலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கணேஷா அண்ட் புத்தா தான் வந்து கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணாங்க அந்த கடையவே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கணேஷா, விநாயகர், தென் புத்தா. இது பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பிரான்ஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்துருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தெரிஞ்சுது அந்த ஸ்டாச்சுவை. ஸோ ஒரு சிலையுமே கையில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதோடைய அழகு. நம்ம மொத்தத்தில் பார்க்கும்போது வந்து அந்த பியூட்டி தெரியல. ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம கையில் எடுத்து பார்த்தா தான் அதோடைய ரியல் ஒர்க்மேன்ஷிப்பே தெரியுது. ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லைங்க, அதோடைய பேக் சைடும் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி நிறைய கணேஷாஸ் பார்த்தேன் நான் அங்கே. முருகருடைய சிலை. ஸோ குட்டியில் இருக்குது, பெருசில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப லைக் பண்ண ஒரு குட்டியான ஒரு பீஸ் கூட வாங்கி டெக்கரேட் பண்ணலாம் கார்னர் டீப்பாயில் ஆர் நம்மளுடைய ஷோகேஸில். ஸோ எலிஃபெண்ட், அந்த 2 எலிஃபெண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. உருளி இருந்தது, பெல்ஸு. ஸோ நான் வந்து அந்த கடையில் கேட்டு இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது மேம். நீங்கள் வந்து மெயின்டைனே பண்ண வேணாம், சும்மா தொடச்சி வச்சாலே அது அவ்வளோ அழகாக இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே வந்து ஆன்டிக் பீஸு, ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து வாலில் மாட்டக்கூடிய பீஸு, சன் காட், ஸ்லீப்பிங் புத்தா. ஸோ நிறைய நானும் வந்து வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லைக் புத்தா வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வைக்கலாங்க. புத்தா இஸ் அ காட். ஸோ ஒரு காடாக தான் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவரை பாவிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து புத்தா வைக்கலாம். ஸோ நம்ம புத்தா செலக்ட் பண்ணும்போது அது அவங்கவுங்களுக்கான ஒரு டேஸ்ட்டு. ஒரு சிலர் வந்து குட்டியாக சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல குண்டாக இருக்கணும், புத்தருடைய முகம் நல்லா குண்டாக இருக்கணும், ஸ்மைலிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய இதில் வந்து புத்தா வந்து கண் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் அவர் வந்து அந்த மெடிடேஷனில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் தான் நிறைய கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் பாருங்கள். இது வந்து கலாஷேத்ராவில் தான் ஒரே ஒரு ஸ்டால் ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து இது எதுவுமே மெயின்டைனே நாங்கள் பண்ணல, மெயின்டைன் பண்ணாமலே இவ்வளோ அழகாக இருக்குது. உருளி, நிறைய டைப்ஸ் ஆஃப் உருளி இருந்தது. ஸோ விளக்கு, கோமாதா, கிருஷ்ணா, டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிருஷ்ணா இருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு வச்சாலே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த புளி போட்டு உப்பு போட்டெல்லாம் தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இதை அப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த இது வந்து உங்களுக்கு டல் ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த ஷாப்கீப்பர் சொன்னார் எனக்கு. ஸோ இந்த ப்ரான்ஸ்லேயே பார்த்தா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி இருந்தது. ஸோ நம்மளுடைய சென்டர் டேபிளில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஒர்க்மேன்ஷிப் அழகாக இருந்தது. சென்டர் டீப்பாக வச்சு அது மேலே ஒரு குட்டி கேண்டில் வைக்கலாம். தென் இந்த மாதிரி இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பீஸும். ஸோ இது ஹார்ஸா, கேமலா, பீகாக்கான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் அ பீகாக்னு நினைக்கிறேன். கொண்டை இருக்குது. ஸோ இதில் இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் ஒரு பிரான்ஸ் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாங்கலைனாலும் பரவாயில்ல, பட் ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பீசஸ் எல்லாமே. ஸோ இந்த புத்தரும் பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஒரு சில ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த மெட்டல்ஸ் கூட வந்து சேஞ்ச் ஆகும். பிரான்ஸில் வந்து சில ஊரில் இந்த மாதிரி கிடைக்கும், அண்ட் பாலிஷிங்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். அதனால தான் இந்த கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது.
அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே வாலில் ஹேங் பண்ணக்கூடிய ப்ரான்ஸ் மெட்டலில் வர விநாயகர். இது ரெண்டும் நான் தாய்லாண்டில் நிறைய பார்த்துருக்கேன், மலேசியா அண்ட் தாய்லாண்டில். இதுவும் வால் பீஸ் தான். அண்ட் தென் இதெல்லாம் குட்டி 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 ப்ரான்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து ஒரு மியூசிக் செட் மாதிரி ஒன்று இருந்தது. முருகர், நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகர். இது வந்து தசாவதாரம் செட்டு ப்ரான்ஸில் இருந்தது. ஸோ கொலு வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கொலு வைக்காத சமையல் வந்து நம்ம ஒரு ஷோ பீஸாக கூட வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ 10 அவதாரங்கள், பெருமாளுடைய 10 அவதாரங்கள் அதில் இருக்குது. விநாயகர், ஆஞ்சநேயர், தென் விளக்கு, தீபம் காமிப்போம் இல்லையா, கற்பூரம் காமிக்கக்கூடிய அந்த இது. ஸோ தென் இந்த விளக்கு வந்து கஜலக்ஷ்மி விளக்கு, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்கெயின் பண்ணால் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி, இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். ஒரு சில பீஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப விலையாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கேட்டால் வந்து ரொம்ப விலை கம்மியாகவும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த எக்ஸிபிஷன் வந்து ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இது பிடிச்சிருக்கு, ஓ இது விலையாக இருக்குமோ அப்படின்னு கேட்காம விட்டுறாதீங்க. மேபி அதோடய ப்ரைஸ் வந்து கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது ப்ரைஸ் கேளுங்க. ஸோ நான் அப்படி தான் வந்து பார்த்தேன் நிறைய விஷயம். இது ரொம்ப விலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை அது ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சி கேட்டால் அது ரொம்ப விலையாகவும் சொல்கிறாங்க. ஸோ விலை கேட்டு வாங்குங்க. இந்த ஸ்லீப்பிங் பூதா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நடராஜர் இருந்தது. அண்ட் ராதா கிருஷ்ணா வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட். அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காவ் பண்ணியிருந்தாங்க. அதில் விளக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நந்தி. ஸோ உங்களுடைய வீடு ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் வந்து வாங்கி வச்சாலே போதும். என்டையர் ஹவுஸ்க்குமே அது ஒன்றே போதும். ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு பிக்ஸ் மாதிரி கிளிக் பண்ணியிருந்தேன். இந்த நடராஜருடைய அந்த அவுட்டர் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துடைய முக அமைப்புமே அம்சமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது பாவை விளக்கு, இது ராதா கிருஷ்ணா உடைய ஸ்டாச்சு. இது வந்து கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லாக வித் கலர்ஸோட. ஸோ இந்த நடராஜரே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் subscribe the channel Aarti Balaji Makeover Styles. Thank you.